வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர் பதற்றம், மசகெண்ணெய் விலையில் வீழ்ச்சி, இயற்கை எரிவாயு திடீருயர், ஹார்முஸ் நீரணையில் நீடிக்கும் பதற்றம், அமெரிக்காவுக்கு சவாலாக விளங்கும் ஈரானின் சிறிய ரக படகுகள், இலங்கையில் தங்கியிருக்கும் அந்த சர்ச்சைக்குரிய நபர், சர்வதேச அமைப்பு இலங்கைக்கு வைத்துள்ள கோரிக்கை, அந்த 15 நிமிடங்களில் நடந்த அதிசயம், அமெரிக்காவை மிரள வைத்த ஈரானின் ஒற்றை எச்சரிக்கை, ட்ரம்ப் கேட்ட அந்த ஒரு பொருள், ஈரானிய அமைச்சரின் அதிரடி மறுப்பு, 88 லட்சம் பீப்பாய்கள் காலி, எரிந்து சாம்பலான எரிபொருள் கிடங்குகள். அந்த 10 நாட்களுக்கு பின் என்ன நடக்கும்? லெபனான் அமைதிக்காக வைக்கப்பட்ட நிபந்தனைகள், ஈரானின் எச்சரிக்கையால் அதிரும் வல்லரசு நாடுகள், கடற்கரையில் கரையொதுங்கிய அந்த 17 உடலங்கள் கனவுக்காக கொடுத்த விலை, உலகை உலுக்கும் அந்த ஒரு புகைப்படம், சர்வாதிகாரிகள் என யாரை சொன்னார் பாப்பரசர்? 2040ஆம் ஆண்டு நிலவில் மனிதர்கள், உடைய போகும் விண்வெளி மர்மங்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றங்கள் நீடித்து வரும் நிலையில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகெண்ணெயின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சக்திகளின்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 83.85 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பிரெஞ்சு ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றின் விலை 90 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. மசகெண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள அதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் நீடித்து வருவதாக அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் கடற்படை தளங்கள் மற்றும் கன்னிவெடி அமைக்கும் திறன்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வந்த போதிலும் ஈரானின் சிறிய ரக படகுகளின் செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து சவாலாக அமைந்துள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை சிறிய மற்றும் அதிவேக தாக்குதல் படகுகளை இந்த மோதலில் முதன்மையாக பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கடற்கரையோர சுரங்க பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட இந்த படகுகள் அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்களிலிருந்து தப்பியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. காசா பகுதியில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை அளித்ததாக கூறப்படும் போர்க்குற்றச்சாட்டின் அடிப்படையில் இஸ்ரேலிய அமெரிக்க வீரரான ஜேக் ஃபர்கோன்ஸ் என்பவருக்கு எதிராக கிந்த் ராசாப் அறக்கட்டளை இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியபூர்வமாக முறையிட்டுள்ளது. இந்த தகவலை THRF அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் இரட்டை குடியுரிமை கொண்ட ஜேக் ஃபர்கோன்ஸ் இஸ்ரேலிய ராணுவத்தின் 7வது கவசப்படையின் 603வது போர் பொறியில் ஃபெட்டானியலில் தன்னார்வலராக பணியாற்றியவர். காசாவின் ஹானியூனிஸ் மற்றும் பகுதிகளில் பொதுமக்கள் குடியிருப்பு கட்டடங்களை தகர்ப்பதில் அவர் நேரடியாக ஈடுபட்டதற்கான புகைப்படம் மற்றும் காணொலி ஆதாரங்கள் அவரின் சமூக வலைதளங்கள் மூலம் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது ஹார்முஸ் நீரணையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கன்னிவெடி அகற்றும் கப்பல் தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையில் கடும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீஃபா இதனை தெரிவித்தார். அமெரிக்க கன்னிவெடி அகற்றும் கப்பல் தனது நிலையிலிருந்து சற்று நகர்ந்தாலும் நாங்கள் நிச்சயம் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்லாமாபாத்துக்கு வந்திருக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் எச்சரிக்கை விடுத்ததாக ஹாலிஃபா தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டார். ஈரானின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கப்பலை திருப்பி அனுப்ப ஆணையிட 15 நிமிடங்கள் கால அவகாசம் கேட்ட அமெரிக்க தரப்பு பின் அந்த கோரிக்கையேற்று கப்பலை திருப்பி அனுப்பியதாக அவர் கூறியுள்ளார். ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சஜித் காதிப்தாஸ் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள அணுசக்தி துகள்களை பெற்றுக்கொள்ள தங்கள் நாடு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். இதற்கு பதிலளித்த போதே காதிப்சாதி கருத்து வெளியிட்டார். செறிவூட்டப்பட்ட எந்தவொரு மூலப்பொருளும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அவர் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார். ரஷ்யாவின் போர் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய வருவாய் ஆதாரமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் ஆளில்லா வானூர்திகள் மூலம்
அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜமாரா பிராந்தியத்தில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கிரெமியாவில் உள்ள எரிபொருள் கிடங்கு மற்றும் பால்டிக் கடல் துறைமுகம் ஆகியவை இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து 2 நாட்களான நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச்செயலாளர் நயீம் காசிம் உரையாற்றினார். ஹிஸ்புல்லா அமைப்பின் போராளிகள் தொடர்ந்து களத்தில் இருப்பார்கள் என்றும் எதிரிகளின் எத்தகைய போர் நிறுத்த முறைகளுக்கும் தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் உள்நாட்டு குழப்பங்களை தவிர்ப்பதற்கும் லெபனான் அரசுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். லெபனான் அரசுடனான ஒத்துழைப்பு என்பது நாட்டின் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு அமையும் என்பதையும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தியுள்ளார். துருக்கியின் அந்தாலியா நகரில் நடைபெற்ற தூதரக மாநாட்டினிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சயீத் ஹாதிப் சாதே, அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னும் திகதி குறிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். தோல்வியில் முடிவடையும் அல்லது மோதலை தீவிரப்படுத்தும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட தங்கள் நாடு விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முதலில் இருதரப்புக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு கட்டமைப்பு எட்டப்பட வேண்டும் என்றும் அதுவரை பேச்சுவார்த்தைக்கான திகதியை நிர்ணயிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். லிபியா கடற்கரை நகரமான ஜுவாராவில் கடந்த சில நாட்களில் மட்டும் 17 உடலங்கள் கரையொதுங்கியுள்ளதாக திரிபோலியை தளமாக கொண்ட அவசர மருத்துவ மையம் மற்றும் உதவி மையம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் பங்களாதேஷைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஏனைய 16 உடலங்கள் உரிய விதிமுறைகளின்படி அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு முஅம்மர் கடாபியின் வீழ்ச்சிக்கு பின் வறுமை மற்றும் மோதல்களிலிருந்து தப்பிக்க ஐரோப்பாவுக்கு செல்லும் முக்கிய வழியாக லிபியா மாறியுள்ளது. இந்த நிலையில் தப்பிச் சென்ற எதிரிகளின் உடலங்களை இவை என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. ஆபத்தான பாலைவன பகுதிகள் மற்றும் மத்திய தரைக்கடல் வழியாக செல்லும் இந்த பயணங்களின் போது முறையான பாதுகாப்பு வசதி இல்லாததால் இவ்வாறான உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தன்னுடைய 10 நாள் ஆப்பிரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக அங்கோலா சென்ற பாப்பரசர் லியோ அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் தமக்கு எவ்வித தனிப்பட்ட மோதலும் இல்லை என்று தெரிவித்தார். உலகம் ஒரு சில சர்வாதிகாரிகளால் சீரழிக்கப்படுகிறது என அவர் ஆற்றிய உரை டிரம்பை குறிவைப்பதாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விளக்கமளித்த பாப்பரசர் அந்த உரை 2 வாரங்களுக்கு முன்னர் தயார் செய்யப்பட்டது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தன்னை விமர்சிப்பதற்கு முன்பே அது எழுதப்பட்டதென்றும் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிரம்ப் பாப்பரசர் லியோவை குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் பலவீனமானவர் என்று விமர்சித்ததோடு தன்னை இயேசுவை போன்ற ஒரு உருவமாக சித்தரிக்கும் AI புகைப்படத்தையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கும் போர் நடவடிக்கையை பாப்பரசர் கடுமையாக விமர்சித்து வருவதே இந்த மோதலுக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம், காற்று மாசுபாடு மற்றும் வானிலை கண்காணிப்பு ஆகியவற்றை ஆராய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட G20 செயற்கைக்கோள் வரும் 2027ஆம் ஆண்டில் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்தார். இந்த திட்டத்தில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ராக்கெட்டில் 104 செயற்கைக்கோள்கள் மோதல்கள் எதுவுமின்றி வெற்றிகரமாக நிலைநிறுத்திய முதல் நாடு இந்தியா என்றும் பெருமையுடன் தெரிவித்தார். 2 ககன்யான் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக அடுத்த சில ஆண்டுகளில் மனிதர்களை நிலவின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பி பரிசோதிக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது.